ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏற்காடில் அப்புறம் வந்து பீக்கு பார்க் போனோம். பீக்கு பார்க்கில் ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மட்டும்தான். இது நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸை உள்ளார நம்ம பார்க்கும் போகும்போது வெளியில் ஒரு லிக்விட் மாதிரி இருக்காங்க, அதில் கால் வச்சுட்டு தான் போகணும் உள்ளாரையே. ஏன்னா அப்போ தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்னு சொன்னாங்க பேர்ட்ஸுக்கெலாம். செம்மையாக இருந்துச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. எனக்குமே ரியா பொண்ணுக்கும் செம பயம். நாங்கள் 2 பேரும் அந்த ஃபீட் பண்ணுறது வாங்கவே இல்லை பேர்ட்ஸுக்கு. இவங்க மட்டும்தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கையில் இப்படி காமிச்சோடனே டக்குன்னு பறந்து வந்து உட்காந்துட்டு ரியா பொண்ணுகிட்ட வாங்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் வாங்கவே மாட்டேங்கிறா பாருங்க. பாப்பா நல்லா பார்த்தா லினி பொண்ணு. அவன் இங்கே உள்ளதை பார்க்காம எங்கே பார்த்தா நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு, எல்லா பேர்ட்ஸும் சூப்பராக. இங்கே பாருங்கள் 2 வந்து உட்காந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்கள். லினி போன வேறு பிடிக்க போவா, டக்குன்னு பிடிச்சிருவா. அப்புறம் வந்து ரியா பொண்ணுகிட்ட குடுறின்னு சொல்கிறாங்க. அவள் கொடுக்கவே மாட்டேங்கிறான். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சில பேர்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுது. கொஞ்சம் இது வாட்டர் மெலன் அதை மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து அந்த விதை மாதிரி உள்ளது தான் தராங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு தரலை எதுவும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்களேன். லைட்டாக மழை வேற தூர ஆரம்பிச்சிட்டு நாங்கள் போன நேரம். ஆனால் நான் ரொம்ப நல்ல வேலை நின்றுட்டு நாங்கள் கூட ஐயோ மழை பெஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழுவுறா அவ. லேடி பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ பிடிக்க போகிறா. உள்ளார ஒரே சவுண்டு. உள்ளார போனோடனே கீன்னு ஒரே கிளி சவுண்டாக தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும். அந்த சவுண்டெலாம் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. உள்ளார போனால் நம்மளுக்கு பார்க்க எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக. அப்புறம் நான் கொஞ்சம் மூக்கு நீளமாக ஒரு இது பேர்ட்ஸு, அப்புறம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ கலர் பாருங்களேன். டார்க்கு வருதோ இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்கள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். 5:30 வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க நாங்கள் போயிருக்கும் போது 5:30க்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க பாவம். அப்புறமேலே அதை முடிச்சுட்டு வந்தால் அப்புறம் ஃபிஷ் டேங்க்லாம் நிறையா இருந்துச்சு. நம்ம வீட்டில் உள்ள ஃபிஷ் டேங்க்கை க்ளீன் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ செம்மையாக உள்ளாரையே மரம் செடி எல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருந்தாங்க. எப்படி தான் க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருக்காங்களோ. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஃபிஷ் இருந்துச்சு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் டாகு பார்க்க வந்தோம். டாகை பத்திரியா பொண்ணு லைட்டாக தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த டாக் வந்து கொஞ்சம் பார்க்க நரி மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று பார்க்க பிக்கு மாதிரி இருந்துச்சு இன்னொரு டாகை பார்க்க. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து இந்த ஆடுக்கு பாருங்களேன், கொம்பு நல்லா பெருசாக இருக்கும். இதுக்கும் ஃபீட் பண்ணலாம். அவளை இது கேபேஜ் கொடுக்க சொன்ன ரியா பொண்ணுக்கு. அப்புறம் வந்து பன்னிக்குட்டி குட்டியாக இருக்குது எல்லாம். குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்து. இந்த ஆடு பாருங்களேன் எவ்வளோ பெரிய கொம்பாக இருக்குன்னு. இதுக்கு தான் வந்து அதில் வந்து ரியா பொண்ணு வந்து கேபேஜ் கொடுத்தா. அதுவும் பயந்துக்கிட்டே தான் கொடுத்தா. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு கோழி.
அப்புறம் வந்து ஒட்டகம் இந்த சைடு இருந்துச்சு. நான் பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன் பாருங்கள். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் கேமரா மாற்றி மாற்றி ஃபோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புறா நிறையா இருந்துச்சு, நிறையா புறா. ரிவர்ஸ் விங் பவுண்டர் இது வந்து ரெக்க பின்னாடி இருக்கும் இந்த புறாவுக்கு. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த கிளாஸ்குள்ளே உள்ள எதுனா ஓனாவா என்னான்னு தெரியலையே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்தேன். இதுக்குள்ளே மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பார்த்தா கார்னரில் ஸ்னேக் உட்காந்துருக்கு. இதெல்லாம் வெளியில் வந்தால் நம்ம என்ன ஆகுறது சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன். அவ்வளோதான், ஒரே ஓட்டம் தான் அங்கேருந்து. எல்லாம் கிளாஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பார்க்க அழகாக இருக்குது. அப்புறமேல இப்போ எப்போதும் போல் அங்கே சர்க்கஸ் எல்லாம் இருந்துச்சா, எதையுமே பார்க்க விடலை. சர்க்கஸ்க்கு போய் விளாடலாம்னு சொல்லிட்டு அதே விளாண்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். எங்கே எது இருந்தாலும் இவளுக்கு இந்த சர்க்கஸ் ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்தா. அப்புறம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்கை பார்க் போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.